மத்தேயு நற்செய்தி 6ஆம் அதிகாரம் 7-15 வசனங்களை தியானிக்கின்ற பொழுது, அப்பா, வானக தந்தையே என்று நாம் ஒவ்வொரு முறையும் ஜெபிக்கின்ற போது நம் தந்தை கடவுள் என்பதை உணர்ந்து கொள்கிறோம். நம் வானக தந்தை நம்மை உற்று நோக்கிக் கொண்டிருக்கின்றார். அவரது பராமரிப்பில், இரக்கத்தில் வாழ்கின்றோம், வழி நடத்தப்படுகின்றோம் என்பதை இந்த ஜெபம் ஒவ்வொரு முறையும் நமக்கு ஞாபகப்படுத்தி கொண்டே இருக்கின்றது. அப்பா, தந்தையே என்கிற நம் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கூறப்படுகின்ற ஜெப வார்த்தையே நம் கிறிஸ்துவ வாழ்வின் மூளைக்கல்லாகவும் ஊற்றாகவும் இருக்கின்றது. கிறிஸ்துவ வாழ்வின் அச்சாரமாக ஜெபம் நமக்கு புதிய உத்வேகத்தையும் ஆற்றலையும் தருகின்றது. இயேசு தம் வாழ்வின் முக்கிய தருணங்களில் அவர் தன் தந்தையோடு கொண்டிருந்த ஆழமான உறவை வெளிப்படுத்தினார். இதன் மூலம் நம் தந்தை நம் ஒவ்வொருவரின் துக்க நேரத்திலும், பாடுகளின் தருணத்திலும், வேதனைகளுக்கு மத்தியில், அநியாய தீர்ப்புகளுக்கு மத்தியில் நம் கரங்களை பிடித்து பாதுகாக்கின்றார், உடன் இருக்கின்றார், ஆறுதல் தருகின்றார். நம் தந்தையின் வழியாகவே நாம் கடவுளின் பிள்ளைகள் என்கிற அடையாளத்தை பெறுகிறோம். நாம் நம் தந்தையோடு கொண்டிருக்கின்ற உறவு ஆழப்படுகின்ற போது, நான் என் சகோதரனை, சகோதரியை, அவரது சாயலில் படைக்கப்பட்ட ஒவ்வொருவரையும் மன்னிப்பதற்கான வலுவையும் ஆற்றலையும் பெறுகிறேன். அவரவர் நிறைகுறைகளோடு ஏற்றுக்கொள்கின்ற மனப்பக்குவத்தை இறைவன் எனக்கு அருளுகின்றார். சக மனிதர்களை என் பலவீனத்தோடும், இயலாமையோடும், மனித சுபாவத்தோடும் நான் ஒரு நாளும் ஏற்றுக்கொள்ள முடியாது. ஆனால் என் தந்தை என்னை என் நிறைகுறைகளோடு ஏற்றுக்கொள்கின்றார், ஆற்றுப்படுத்துகின்றார், வழி நடத்துகின்றார் என்பதை இன்றைய நற்செய்தி வாசகம் நமக்கு தெளிவுபடுத்துகின்றது. 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தில் சொல்கிறது, கடவுளை அன்பு செய்கிறேன் என்று சொல்லிக்கொண்டு தன் சகோதரனை, சகோதரியை அன்பு செய்யாதவன் பொய்யன் என்று சொல்கிறது. கடவுளின் இரக்கத்தில் வாழ்கிறேன் என்று நம்பிக்கை கொள்ளும்போது என் சகோதரனை, சகோதரியை மன்னிக்கின்ற மறு கிறிஸ்துவாக மாற இன்றைய வாசகம் துணை நிற்கின்றது. யாக்கோப்பு 1:22 மிக அழகாக சொல்கின்றது, இறை வார்த்தையை கேட்கிறவர்களாக மட்டும் இருந்து உங்களை ஏமாற்றிக் கொள்ள வேண்டாம், அதன்படி நடக்கிறவர்களாயும் இருங்கள். ஜெபத்தை வெறும் வார்த்தைகளால் உச்சரிக்கின்றோமா அல்லது வாழ்வாக்குகின்றோமா? சிந்திப்போம், மனம் மாறுவோம். அப்பா, தந்தையே என்று சொல்லி நம்பிக்கையோடு அழைப்போம். அந்த நம்பிக்கையை பிறரோடு பகிர்ந்து வாழ்வோம். ஆமேன்.